ஆடுகளைப் போல 200 ஆண்டுகள் பிழைப்பதை விட புலியைப் போல 2 நாட்கள் வாழ்ந்து மடியலாம் என்று வீர முழக்கமிட்ட நம்மளுடைய திப்பு சுல்தான் ஐயா கோட்டைக்கு தான் இந்த சம்மர்ல ஒரு விசிட்ட போட்டோம். எத்தனையோ உலக போர்களில ஏவுகணையை பயன்படுத்தி போரிட்டு நம்ம பார்த்திருப்போம். ஆனா அந்த அத்தனை ஏவுகணைக்கும் முன்னோடியா முதல் முறை ஏவுகணை வச்சு பிரிட்டிஷ்காரங்களோட சண்டையிட்டது நம்மளுடைய திப்பு சுல்தான் ஐயா அவர்கள். அந்த காலத்திலே கலப்பனை விதைகள், உயர் ரக பயிர்கள் என்று விவசாயத்துல பல புதுமைகளை புகுத்தியது நம்மளுடைய ஐயா. அந்த காலத்துல அவரோட நிர்வாகத்திலேயே மதுபானம் மற்றும் விபச்சாரம், கஞ்சா போன்றவற்றை கராராக தடை செய்யப்பட்டிருந்தது. இந்து, முஸ்லிம் என்று பாகுபாடு இல்லாமல் அவருடைய ஆட்சி முறையில் சமமாக அனைவருக்குமே நிர்வாகம் வைக்கப்பட்டது. கேரள பகுதியில் பல கணவர்களை பெண்கள் மணக்கலாம் என்கிற நடைமுறையை முழுவதுமாக ரத்து செய்தார். பாலக்காட்டின் மலைப்பகுதியில் சில பெண்கள் மார்பகங்களை காட்டி தலைவிரி கோலமாக தெரிவது, இது அவர்களை விலங்குகள் போல நடத்துவது என்று அவர்கள் அங்கி மற்றும் முழு முக்காடு போட்டுக் கொள்ள வேண்டும் என்று சட்டம் வகித்தார். ஆம், நான் அவனை கண்டு அஞ்சுகிறேன். அவன் நாம் அறிந்த மற்ற இந்திய மன்னர்களை போன்றவன் அல்ல என்று பிரிட்டிஷ் அரசர் மார்க்வெஸ் வெல்லஸ்லி அவரது நாட்டுக்கு கடிதம் எழுதுகிறார். பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ராணுவ படை மைசூரில் வைத்துக் கொள்ள அனுமதி கேட்டபொழுது அதற்கு அனுமதி மறுத்து தடையாக நின்றதனால் திப்பு சுல்தான் மன்னர் மேல் போர் தொடுத்து பிரிட்டிஷ்காரர்கள் சூழ்ச்சியினால் திப்பு சுல்தான் மன்னன் வீழ்த்தப்பட்டார்.